Hi, hello everyone. Welcome back. Today recipe Hyderabad Dum Mutton Biryani பண்ண போறோம். இதுக்கு நம்ம மட்டனை வேக வச்சு எடுக்க போறதில்ல. ராவாவே மேரினேட் பண்ணிட்டு அதுலயே நம்ம தம் போட்டு பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 4 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுத்தது 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. பச்சை பப்பாளி அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறனால தான் மட்டன் வந்து நல்லா டெண்டரா ஜூஸியா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாலுல இருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. shahjeera 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முழு மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நெய் 4 டேபிள் ஸ்பூன், சமையல் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், இப்போ எல்லாத்தையும் நல்லா மட்டன்ல நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை நீங்க நைட்டே நீங்க ஊற வைக்கலாம். இல்லைன்னா பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இந்த மட்டன் பிரியாணி பண்றதுக்காக நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour நல்லா ஊற விடுங்க. இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணிய கொதிக்க வைக்க போறோம். இப்போ இதுல shahjeera 1 டீஸ்பூன், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெப்பர், பிரிஞ்சி இலை, நெய், தேவையான அளவு கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு,
இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ரைஸ் வந்து 3/4 பங்கு வெந்தா போதும். 70% வெந்தா போதும். முழுசா வேக வேண்டாம். ஒரு 200 ml இந்த கொதிக்கிற அரிசி தண்ணியை நம்ம மட்டன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டான பதமா இருக்கு. இப்போ நம்ம இதை அரிசியை ட்ரெயின் பண்ணி மட்டன்ல சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியை மட்டன் மேல லேயர் பண்ணலாம். வேக வச்ச அரிசியை நம்ம மேல இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அரிசியை ஒரு லேயர் போட்டாச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டாச்சு. இதுக்கு மேல நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். ஒரு 300 ml தேங்காய் பால், அது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய் இது நல்லா சேர்த்து நம்ம மேல அரிசி மேல இதே மாதிரி ஊத்திடுங்க. நீங்க சாஃப்ரான் இருந்ததுன்னா, குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை பால்ல ஊற வச்சு அதை இதே மாதிரி தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா கலருக்காக நான் மஞ்சள் பொடியை பால்ல கரைச்சு வச்சிருக்கேன். இதை நீங்க இப்படி தெளிச்சுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் கீயை மேல விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிருங்க. ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஓப்பன்லேயே அது வந்து வேகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்ச பிறகு இப்போ கீழே இதே மாதிரி ஒரு பழைய பேனோ இல்லைன்னா இது மாதிரி தோசைக்கல் போட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ண போறோம், தம் பண்ண போறோம். இப்போ இதுல ஒரு கிச்சன் டவலை மேல மூடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி கிச்சன் டவலை மேல மூடிட்டு நீங்க ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேல மாரி தண்ணி நிரப்பின பாத்திரத்தையும் எடுத்து வெயிட்டுக்கு வச்சுக்கோங்க தம்முக்காக. இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க. சிம்மில் இருக்கட்டும். 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 30 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நல்லா வெந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.